வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்னைக்கு அக்டோபர் 26 2025 நவம்பர் மாதம் பட்ஜெட்டும் வருகிறது. நான் இப்போ நிற்கிறது ஸ்வீடன்ல. ஸோ ஸ்வீடன்ல இருந்து வலிக்கிறேன். ஸோ கனவர் அடிக்கிறீங்க கால் may not be able to stay here for a long time. தன்னோடு பேரை மீட் பண்ணினான். இது ஒரு ஷார்ட் ட்ரிப். எனக்கு நிற்க வேண்டி வந்தாலும் ஸ்வீடன்ல நான் ஸோ ஒழிக்கிறேன். அதுக்குள்ள ஸ்வீடன் அப்படி இருக்கின்ற பார்ப்போம். ஸ்வீடன் அப்படித்தான் இருக்கும். மற்ற கண்ட்ரிஸுக்கும் ஸ்வீடனுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஸ்வீடன் கொஞ்சம் குளிர் கூடவா இருக்கு. எனக்கு கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்கு. மெட்டாக்களுக்கு என்ன மாதிரியோ தெரியல. ஸ்வீடன் கொஞ்சம் குளிரா இருக்கு. பட் பில்டிங்ஸ் இந்த ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கல. இப்ப நான் நிக்கிறது ஒரு பேங்க் உண்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் பேங்க் உண்டு, பிஎன்ஜி டான்ஸ்கே பேங்க். அவ்வளோ பெருசா ஸ்வீடன் மற்ற கண்ட்ரிகளோட ஒப்படைக்க ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் இல்லை, பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் ஜெர்மனி பயங்கர பெருசா இருந்தது கம்பேர் பண்ணி பார்க்கல. ஸ்வீடன்ல அவ்வளவு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் நல்ல வடிவான கண்ட்ரி. பிரான்ஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஸ்வீடன். ஆனால் பிரான்ஸ் அளவுக்கு இல்லை. இதான் ஸ்வீடன் பியூட்டி. இதுல எனக்கு பிடிச்சது இந்த ட்ரெயின் மாதிரியே இந்த ரோட் பிளாக்கை போட்டிருக்காங்க. ஸோ அது நேற்று எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. ஸோ ஸ்வீடன்ல இருந்து இதுல ஒவ்வொரு பில்டிங்கா எடுத்து காட்டுறதுல பெரிய யோசனை இல்லை. பட் நான் இங்கே ட்ராவல் பிளாக் செய்யறதுக்காண்டி வரையில, அதால எனக்கு கணக்க எடுத்து காட்டிலாது. இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன், ஸ்வீடன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இதுதான் ஸ்வீடன் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். நல்ல கண்ட்ரி, பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. 2-3 பேர் சந்திச்சு நான் மற்ற கடிச்ச நீங்கள் என்னால் ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு சந்திப்போம். தேங்க்யூ. இங்கே நான் எல்லா இடம் பார்த்துருக்கேன். இந்த பியூட்டி என்னென்றால் இந்த ரோலிங் டோர்ஸ், அதாவது அங்கே இடம் இல்லை கொழும்புல நினைக்கிறேன். இந்த ரோலிங் டோர்ஸ் இங்கே தான் பியூட்டி. இதான் ஸ்வீடன் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எடுத்துட்டு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அது பிறகு பார்ப்பேன் முள்ளுக்குள்ள அடுத்து எங்கே போகிறேன்னு போய் நின்று போடுறேன். தேங்க்யூ. ஓகே, நான் இப்போ நிற்கிறது சுவிட்சர்லாண்டு மலோம் சொல்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளே தான் நிற்கிறேன். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னால் வித்தியாசமாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். பட் இவங்கட ஸ்வீடன் எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். அப்படியே அந்த இதில் எல்லா யூரோப் கண்ட்ரீஸும் தான் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்வீடன்கார முழுக்க அடிக்க வந்துடுவான், ஃப்ரான்ஸ்கார முழுக்க அடிக்க வந்துடுவான். அப்போ எங்களோட குப்பையாண்டு. ஸோ சரியான வித்தியாசமா இருக்கு. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் டனல் ட்ரெயின்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்ரீலங்காவில் ஒரு டனல் ட்ரெயின் சிஸ்டம் உண்டு. ஏதோ ஒரு நாடு ஃபண்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல ஸ்வீடனோ டென்மார்க் கொண்டு ஸ்ரீலங்காவில் எங்க என்றால் கொழும்புல இருந்து அந்த ஆக்கள் கூட போற இடம் நான் நினைக்கிறேன் பத்திரம் உள்ள நினைக்கிறேன். கொழும்புல இருந்து பத்திரம் உள்ள வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் டனல் உண்டு. ஏதோ ஒரு கண்ட்ரி ஃபண்ட் பண்ணினது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகத்துல சொல்றேன்னா, ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வேண்டாம் இலங்கைக்கு என்று சொல்லி போராடி ஆர்ப்பாட்டம் செய்தது ஜேவிபி. இப்ப இதே நாதரி பயப்பிள்ளைகள் தான் என்ன செய்யறாங்க என்றால், அரசாங்கம் மட்டும் சொல்லி கடும் கதைகள் கதைச்சு கொண்டு அபிவிருத்தியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதே ஜேவிபி ஒரு காலத்துல ஜேவிபியின் வேலையே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் இந்த ஜேவிபியின் வேலையே என்னென்றால், ஏதாவது ஒரு அபிவிருத்தி வரும்போது வேண்டாம் வேண்டாம் போராடுறான். இந்த பழைய போராட்டங்கள் எடுத்து பாருங்க. காட்டாளுக்கு எதிராக போராடி அதுக்கு பிறகு எதுக்கு எங்கட
அதாவது வந்து இந்தியாவுல வந்து எண்ணெய் குதம் எடுக்கிறதுக்கு மன்னார்ல எண்ணெயை தோன்றதுக்கு எதிராக போராடி இருப்பினும் அப்படி சகலத்துக்கும் எதிராக போராடின ஜேபி நீங்க திடீரென்று கொண்டு வந்து அரசாங்கம் ஆக்கினா இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாம இருக்கு. யாருக்கு எதிராக போராடுறேன் தங்களுக்கு தாங்களே எதிராக போராடுற எல்லாமே வந்து ஜேபி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அப்படி ஒரு அரசாங்கம் தான் ஜேபி. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னென்றால், அப்படி எல்லாருக்கும் எதிராக போராடின இந்த அரசாங்கத்தில் இருக்கிற எம்பிமார் இப்ப வந்து முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் வந்து மாறி இருக்கணும். அப்ப இவையால எந்த அடிப்படையில எங்களுக்கு இந்த அபிவிருத்தியில கொண்டு வர எனக்கு தெரியல. பட் வித் டைம் வில் சி. ஓகே, நான் இந்த வீடியோல முக்கியமா சொல்ல வர்றது வந்து இந்த மாகாண சபை தொடர்பாக. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் இந்த வெளியால இருந்து இப்படி போட்டு கொண்டு கேட்கல, ஒரு சில விடயங்கள் எக்ஸ்ட்ராவா மாகாண சபை அபிவிருத்திய சம்பந்தமா கதைப்பம் பண்ணி பார்ப்போம் பண்ணி யோசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நாங்கள் எதை பார்க்க போறோம் என்று சொன்னால், நான் இப்போ ஒரு எனக்கு 10:35 ட்ரெயின், கொப்பன்ஹேமுக்கு வந்து 10:35 ட்ரெயின். இப்போ டைம் வந்து 10:10. ஸோ 10:30 வரைக்கும் நான் இதுல இருந்து கொஞ்சம் வீடியோ போட போறேன். இதுல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல நல்லாவா இருக்கிறீங்களா, யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு இடம் ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கடவுளை, இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில ஒரு இடத்த எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் வீடியோ காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெயின் மூவ் பண்ணிக்க இருக்கிற இதை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. வேற ஒரு கண்ட்ரின்ற ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று எடுத்து போட்டிருக்காங்க. இப்படி குப்பையா இருக்குன்னு பாருங்க. ஏன் இது அப்படி இப்படி இவங்க இந்த ஒரு சீன் மாதிரியே எடுத்து போட்டிருக்காங்க. இதை இங்க சீனரி மாதிரியே எடுத்து போட்டிருக்காங்க. அதுல இப்ப அதாவது வந்து ஒரு படம் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. இதுல அது எனக்கு தெரியல ஏன்னு சொல்லி அப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இங்க இது வந்து கிட்டத்தட்ட எங்கண்ட இடங்கள் மாதிரி தான் இருக்கு. வேற ஏதோ கண்ட்ரி பிரியம் ரோடு. அப்ப இந்தியாவா தான் இருக்கேன் நினைக்கிறேன். என்ன பாப்பம் வெயிட், பிரியம் ரோடுன்னு கிடக்கு. அந்த அதுல கிடக்கு போகுது பாருங்க. அது எனக்கு ஏன் இவங்க இதை எடுத்து இது வந்து கேரளா மாதிரி ஒரு குப்பையான இடம் உண்டு. இதுல வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த இப்படித்தான் வேற கண்ட்ரி இருக்கும். நீங்க இதுல நீங்க ஒருக்க பார்க்கலாம். எனக்கு விலங்கையில ஏன் அதை அப்படி எடுத்து போட்டு இங்க அதை காட்டுறாங்கன்னு சொல்லி அதுல. ஆனா ஒரு சீன் மாதிரி தான் போய்கொண்டிருக்காங்க. இருந்தாங்க அந்த வோல்ல வந்து அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற வோல்ல அப்படி ஒரு யாராவது ஸ்வீடன்காரர் தான் எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இந்த இப்படி படும் குப்பையா அவ்வளவு ஒரு நாடு கேவலமா இருக்கலுமா, ஒரு கேவலம் உண்டு ஸ்வீடன்ல எடுத்து ட்ரியூ அண்ட் ஏதோ எல்லாம் வருது. ஏன் இப்படி கேவலமா இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு ட்ரெயினுக்குள்ள இருந்து பார்த்துட்டு போய்க்கல இப்படியான ஃபீலிங்கா இருக்குமோ அப்படியான ஃபீலிங்கா அப்படியே வீடியோ எடுத்து போட்டு அதை போட்டிருக்காங்க. எனக்கு விளங்கி இருந்த சிஸ்டம் ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு. இந்த ரோடு எவ்வளவு குப்பையா இருக்கு என்று சொல்லி அபிவிருத்தி அடையாத நாடொன்ற வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே பிரவம் ரோட் ஓகே, பிரவம் ரோடு போட்டிருக்கு. எங்களை மாதிரி சரியான கஷ்டப்பட்டார்கள் இருக்கணும். அதுல இது வந்து இந்தியா தான் உதாரணமா போட்டிருக்காங்க. ஒரு குப்பை இடம்ன்றதுக்காக நல்ல உதாரணம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்ப யாழ்ப்பாணத்தை எடுத்து சுவிட்சர்லாந்துல போடுறாங்களோ தெரியாது. அதுல ஒரு சீன் மாதிரி போய்கொண்டிருக்கு. நீங்க பாக்கலாம். நான் இது போய் சொல்லல உங்களுக்கு. இந்த ட்ரெயின் வருது. ட்ரெயின் வரைக்கும் நின்று அங்க பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் வருது. ட்ரெயின் வரைக்கும் அது நின்றும். தெரியல ஏன் எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க. அப்படி எங்கண்ட இடத்த தான் எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க குப்பைகள் மாதிரி. இந்தியாவை தான் எடுத்து ஸ்வீடன்ல உதாரணமா காட்டி போட்டு கொண்டிருக்காங்க ஏன்னு சொல்லி. சரி, அதை விடுவோம். நாங்கள் பிரச்சனைக்கு வருவோம், கதைக்கு வருவோம். என்னென்றால் ஹல்மோ வியா ஹைலி, இது இந்த ட்ரெயின் இல்ல. ட்ரையாங்கிள் அண்ட் மல்மோ இது இல்ல. ஸோ இந்த டைம் 10:35. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இந்த மாகாண சபை இந்த முறை மாகாண சபை தேர்தல் ஒரு கடும் போட்டியான தேர்தலா இருக்கும். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய 76 வருடங்களுக்கு பிறகு ஒழுங்காக மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்பட போறது வந்து 2014 ஏற்கனவே தமிழரசு கட்சி எல்லாத்தையும் குழப்பினது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் இந்த அரசியல் நாலேஜுக்கு வாரீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இவ்வளவு பேர் இந்த இதுல மனமாற்றம் அடைகிறீங்களோ, ஒரு மாற்றம் வேணும்,
தொடர்ந்தும் நாங்கள் தமிழரசு கட்சி இல்லது என்பிபி தான் போறோம் என்று நிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இல்ல அர்ச்சுனாவை முதலமைச்சர் ஆக்கினா அர்ச்சுனாட கட்சி வந்தா ஏதாவது நடக்கும் எவ்வளவு தூரம் நீங்க சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண இயலாது. நீங்கள் அப்படி திங்க் பண்ணணும் இப்படி திங்க் பண்ணணும் என்னால ஃபோர்ஸ் பண்ண இயலாது. ஆனா விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த இதுல வந்து யார் யாருக்கு இடையில மாகாண சபை முதலமைச்சர் போட்டி வரப்போகுது என்ற சம்பந்தமாக உங்களுக்கு நான் மெல்லமாவே சொல்றேன். சாதாரணமாக மாகாண சபை தேர்தலில் யார் யாருக்கு இடையில போட்டி கொண்டு வரப்போகிறது என்றதுக்கான ஒரு இதையும் மற்றது அதுல நான் இவ்வளவு வீதம் ஆயத்தமா இருக்கிறேன் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். நான் இதுல புலம்பெயர் வாழ் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒரு பெரிய ஒரு கோரிக்கை கொண்ட முன்வைக்க விரும்புகிறேன். என்னென்றால் புலம்பெயர் வாழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த போராட்டத்துல வந்து அதாவது வந்து மாகாண சபைக்குரிய இந்த தேர்தல் போராட்டத்துல எவ்வளவு தூரம் நீங்கள் தாக்கம் செலுத்துறீங்கள் என்றதை தொடர்பாகவும் நாங்கள் இதுல பார்ப்போம். சோ முதலாவது பார்க்க வேண்டியது இந்த முறை மாகாண சபை தேர்தல் வந்து யார் யாருக்கு இடையிலான போட்டி என்றதை பார்ப்போம். யார் யாருக்கு இடையிலான போட்டி நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த முறை என்பிபி அரசாங்கம், அது உங்களுக்கு வடிவாவே தெரியும். சோ என்பிபி அரசாங்கத்துல வந்து பெரும்பாலும் கபிலன் அல்லது புது ஒரு ஆளர் இறக்குவார்கள். ஆனா பெரும்பாலும் கபிலனை தான் மாகாண சபை முதலமைச்சராக இறக்குறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. அதை விட வேறு யாராவது இறக்குறார்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும் கபிலனைத்தான் மாகாண சபை முதலமைச்சராக இறக்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து கூட, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கபிலனை இறக்குற சந்தர்ப்பத்துல கபிலனோட சேர்ந்து நிக்க போறார்கள் யார்? 38 பேர் 36 எம்பி மேரம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சோ கபிலன் வந்து ஒரு டாக்டர் கபிலனா எனக்கு தெரியல, மன்னிச்சு கொள்ளுங்க தம்பி. நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருந்தால் டாக்டர் நினைக்கிறேன். எனக்கு எந்த ஃபீல்ட் தானே தெரியும். எனக்கு தெரியும் நீங்கள் எம்ஃபில் ஹோல்டரா என்னமோன்னு எனக்கு தெரியல. யூஆர் எம்எஸ்சி ஹோல்டரோ எம்ஃபில் ஹோல்டரோ பிஹெச்டி ஹோல்டரோ எனக்கு தெரியல. ஸோ தம்பி, ஸோ உங்களுக்கு நான் உங்களுடைய படிப்புக்குரிய மரியாதை தரான் தான் மன்னிச்சிருக்கணும் கபிலாண்டு. என்னோட வயசு குறைஞ்சபடியா கபிலாண்டு சொன்னீங்க. மேபி டாக்டர் கபிலன் சொல்லுவோம். டாக்டர் கபிலனா இல்லாட்டி ப்ரொஃபசர் கபிலனா? ப்ரொஃபசர் கபிலன் இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ் நாட் ப்ரொஃபசர். ஸோ டாக்டர் கபிலனா என்னன்னு எனக்கு தெரியல. எம்ஃபில் முடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. உங்களோட குவாலிஃபிகேஷன் தொடர்பாக நான் தேடுறதுக்கு தயாரா இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. சரிதானே? அப்படி இருந்தா சொல்லுங்க. நான் அடுத்த முறை வீடியோல சரியாக எம்ஃபில் கபிலனா, சாரி டாக்டர் கபிலனா, ப்ரொஃபசர் கபிலனோ இன்னும் ஏதோ எனக்கு தெரியல. பட் நான் ப்ரொஃபசர் அட் ஆல், ப்ரொஃபஸராக இருக்க முடியாது. ப்ரொஃபசர் கபிலண்டா தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. ஸோ டாக்டர் கபிலண்டு நான் எதிர்பார்க்கிறேன். இவரோட தமிழ் தேசியம் சார்ந்த ஆள். நான் ஒரு நடுநிலையான விமர்சனம், இப்ப 100% நடுநிலையாக என்ற விமர்சனம் இருக்காது. ஆனா கேவலமான விமர்சனமாக மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி நான் செய்ய மாட்டேன். சோ உங்களுக்கு தெரியும் டாக்டர் கபிலன் அல்லது வந்து எங்களுடைய என்பிபி, அதை விட என்பிபிட்ட வேற எனக்கு தெரிய ஒரு பலமான கத்தியோண்டு இல்லை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கபிலன் தான். கபிலனோட சேர்ந்து இந்த இளங்கமரனோட திரிராக்கள் கொஞ்சம் பேர் மாகாண சபையில நிப்பினமன்னு நினைக்கிறேன் நான். அதை விட அவைட்ட ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் 38 பேர் இருக்கிறமான்னு கேட்டா கேள்விக்குறி. ஸோ இது இப்ப அரசாங்கம் அன்றகுமார நாயக்க என்கிற ஒரு இதுல கபிலனம் இந்த வரை மாகாண சபைக்கு அங்க போறார். கபிலன் யாருன்னே தெரியாது, இவருடைய கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியாது, இவர் என்ன செய்வார்னு தெரியாது, இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் எவ்வளவு தெரியாது. இவரால இவ்வளவு விதம் எங்களுக்கு அதை தெரிஞ்சா சொல்லுங்க. சார் ஒரு வீடியோ அடிச்சு போடுங்க, நான் அதை ஷேர் பண்றேன், பிரச்சனை இல்லை. அதாவது வந்து வெள்ளக்காரன் மாதிரி நாங்களும் வந்து சரியான விதத்துல விமர்சனம் செய்யணும். ஓகே, அவர்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு அதை விட்டு போட்டு அவருடைய மனசி கருப்பு, அவருடைய பிள்ளை சிவப்பு என்று சொல்லி விமர்சனம் செய்ய போறதில்லை நான் இந்த பாராளுமன்ற சபை தேர்தல்ல. சோ அதை நீங்க வடிவா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்ல விளங்கு நினைக்கிறேன் நான் கதைக்கிற கதை. சோ கபிலனோட அல்லது புதுசாக ஒரு ஆள் எடுக்க போயினமெண்டா, கபிலனை வெட்டி போட்டு இப்போ உதாரணத்துக்கு தியாகி தெரியும் தானே, தியாகிய எடுக்க போயினமென்று சொன்னால் அவர் ஏற்கனவே காசன் காலால போட்டு மிதிச்ச ஒரு நபர், அதை விட பயங்கர பணக்காரன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சோ அதை விட அவருக்கு ஒரு மாகாண சபை முதலமைச்சர்ல இருந்து கொண்டு நாட்டை முன்னேற்ற வேணும் என்ற அக்கறை எவ்வளவு வீதம் இருக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, என்னுடைய ட்ரெயின் வரும் வரைக்கும் நான் கதைக்கிறேன். சரிதானே? அவர் ட்ரெயின் ஒன்று வந்திருக்குது, எங்களுடைய ட்ரெயினா என்னுடைய ட்ரெயினோ தெரியல, பாப்போம், ட்ரெயின் வரும் வரைக்கும் கதைக்கிறேன். சோ கபிலன் என்றது ஒரு பக்கம். அடுத்தது தமிழரசு கட்சியில யார் மாகாண சபைக்கு ரங்க போறார்கள் என்ற பிரச்சனை தான் வந்து இருக்கு. ரெண்டாவது பெரிய எனக்கு எதிர்ப்பா இருக்க போறார்கள் வந்து ரெண்டாவது யார் என்று பார்த்தீங்கன்னா இவர் எங்களுடைய யாரு சுமந்திரனுடைய தமிழரசு கட்சி. ஒரு காலத்துல வந்து விடுதலை புலிகள் வந்து தமிழரசு கட்சிக்கு எதிராக தான் போராடினவர். அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. தமிழரசு கட்சியில இருக்கிற முன்னே துரோகிகள் எல்லாரையும் விடுதலை புலிகள் வந்து
ஏஐ சிஸ்டம் மூலம் அப்ப வெள்ளனவே அனுப்பியிருந்தவர்கள். அப்பவே விடுதலை புலிகளிட வந்து ஏஐ சிஸ்டம் இருந்தது. அதன் மூலம் அதாவது வந்து அதை துவக்கு எழும்பி நெத்தியில போய் சுடும். ரவுண்ட்ஸ் வந்து துவக்கில இருந்து தண்டபாட்டில் எழும்பி போய் சுடும். அதை ஏஐ சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த ஏஐ சிஸ்டம் வந்து அந்த காலத்திலேயே தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருந்தபடியாக பல துரோகிகள் வந்து அமிர்தலிங்கத்தில இருந்து அப்படி இப்படியாவே எல்லாம் வந்து ஏஐ சிஸ்டத்தால எலிமினேட் பண்ணப்பட்டார்கள். அந்த யாருக்கு எதிராக விடுதலை புலிகள் வந்து ஒரு காலத்துல போராடினார்களோ அந்த ஆக்கள் தான் இந்த தமிழரசு கட்சி. சோ தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது வந்து எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் போட்டிக்கு இறங்குவார். ஆனால் சுமந்திரன் அவர்கள் இந்த மாநசபை தேர்தலில் போட்டிக்கு இறங்குவதற்குரிய வாய்ப்புகள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து சரியான குறைவு. அவர் வந்து எங்களுடைய எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வவுனியாவில இருந்து அவர் திடீரென்று வைர நோவுதென்று சொல்லி லண்டன்ல போய் குடியேற வைர நோவுதென்று சொல்லி குடியேற இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் பெரும்பாலும் எங்களுடைய சுமந்திரன் ஐயா பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ள வருவார். சோ அதுதான் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு. இந்த அரசியலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சுமந்திரன் ஐயா பெரும்பாலும் எங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ள வருவார். சத்தியலிங்கம் அவர்களுக்கு வயிறு திடீரென்று நோகும். அவர் தன்னுடைய சர்ஜரிக்காக பெர்மனண்டாக போய் லண்டன்ல தங்குவார். சோ இவர் பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ள வரைகள்ல மாநசபை தேர்தலுக்கு வந்து சுமந்திரன் அங்க போறதில்லை. அவர் சும்மா தான் ஒரு உசுப்பேத்தி விட்டு சனத்தினுடைய ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்குதுண்டு. சுமந்திரன் ஏற்கனவே 5000-10,000 வாக்களோட இருக்கிறவர் மாநசபை தேர்தலில் வெள்ளையிலான்றது அவருக்கு 100% தெரியும். சோ சுமந்திரன் வருவதற்குரிய வாய்ப்பு குறைவு. அந்த நேரத்துல வந்து சுமந்திரன் இல்லாடி அவர்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய தும்பு தடி இல்லை. சரிதானே? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கதையின்படி பார்த்தா அவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய தும்பு தடி இல்லை. அவருக்கு பெரிய தும்பு தடி இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து தமிழரசு கட்சி வந்து யாரை எடுக்குமோன்றதுல ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. சோ மூன்றாவது இந்த ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் கூட்டணி எனக்கு எதிராக இருக்க போகுது. ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் கூட்டணி, அதை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன்னா தமிழ்ல தெளிவாக சொல்லுறேன். ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் கூட்டணி வந்து இப்போது மாகாண சபையில எனக்கு எதிராக நிக்க போகுது. இந்த ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் கூட்டணியினுடைய தும்பு தடி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு முறை மாகாண சபையை நாசமாக்கின ஒரு நீதியரசர் மாதிரி CV விக்னேஸ்வரன் வந்த நேரங்கள்ல ஒரு முறை நாசமாக்கினவர்கள் மாகாண சபையை. சோ இந்த முறை மாகாண சபையை மறுபடியும் ஒரு நீதியமைச்சரை கொண்டு வந்து விடுறதுக்கு தான் ஹைகோர்ட் ஜட்ஜோரால கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன். திருவோணமலை ஹைகோர்ட் ஜட்ஜோரால உங்களுக்கு தெரியும் நீதிபதி இளஞ்செழியன். அவர் இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து தன்னுடைய புலம்பெயர் மக்களுடைய சந்திப்புகளை வந்து மேற்கொள்வார். நான் முதல்ல எதிர்பார்த்திருந்தேன். அதுக்குரிய வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சேவை நலனை பாராட்டுகிறார்கள். இப்போது பாராட்டி அவர்கள் வந்து ஒரு சின்ன நியூஸ் ஒன்றை சொல்லி நீதிபதி இளஞ்செழியனை வந்து முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை சேவை நலன் பாராட்டுகிறார்கள். அடுத்த கிழமையிலிருந்து சேவை நலன் பாராட்ட தொடங்குகிறார்கள். ஆகவே நாடாக போய் தன்னுடைய அர்ச்சுனா ராமநாதன் போய் எங்கேயாவது நாடாக நின்றால்தான் பெரிய பிரச்சனை. ஆனால் மற்றவர்களை வந்து வேலனையில முன்னாள் வேலனவாசிகள் வந்து அடுத்தடுத்த தினங்கள்ல ஒவ்வொரு நாடுகளாக கொண்டு போய் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் நான் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால் என்னை யாரும் ஆட்ட முடியாது. அதாவது வந்து எனக்கு யாரும் அரசியலோ பர்சனலோ இல்ல பக்கத்தை விட அட்வைசராகவும் யாரும் இருக்க முடியாது. எனக்கு நான் ஒரு என்ன சொல்றது, நான் விரும்பினதை நான் செய்யற, இந்த சனத்துக்கு எது நல்லமென்று யோசிச்சு நான் செய்யறவன் நான். சோ எனக்கு வந்து யாரும் என்ன செய்யலாது. அட்வைசரா இருந்தோடனே என்ன நடத்த இந்த தமிழ் பாக்ஸில் இந்த வெண்ணிமை இந்த சிறிய டிக்டாக்குகள் மாதிரி இந்த மாதிரி குரங்குகளுடைய அட்வைஸ்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் செய்யறதுக்கு நான் முட்டாள் இல்லை. சரிதானே? ஆகவே யாருடைய கட்டுக்கலாம், அது வல்லரசு நாடு இந்தியாவான ரோவா இருக்கலாம், அல்லது அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது வந்து சைனாவா இருக்கலாம், யாருடைய விலைக்குள்ளையும் ராமநாதன் அர்ச்சுனா ஒருபோதுமே தேசிய தலைவர் எப்படி சுதந்திரமா நின்றாரோ அது மாதிரி நானும் நிற்பேன்றதுல இந்த வல்லரசு நாடுகளுக்கு நன்றாக தெரியும், இந்த ரணிலாக்களுக்கு நல்லா தெரியும், சஜித் பிரேமதாசாவுக்கு நல்லா தெரியும், அன்றகுமார் நாயக்கவும் நல்லா தெரியும். அதாவது வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணப்பட முடியாத ஒருத்தன், ஒரு கிறுக்கு பயல்ன்றதுல எந்த சந்தேகமும் அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்கள் பலவிதமாக என்னோட அணுகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி ட்ரை பண்ணுங்க, இப்படி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி. ஆனால் அது சரி வராது. ஆகவே இந்த கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன், அது பிறகு 500 பேருக்கு வேலை கொடுத்தவர், மற்றது இந்த தியாகி வந்து அங்கே சுமந்திரனோட நிற்கிறார். ஆகவே இந்த கஜேந்திரகுமார் ஸ்ரீதரனுடைய கூட்டு தான் இப்போது வந்து இவர் இறக்குது. யார் என்று சொன்னால்
எங்களுடைய முன்னாள் நீதிபதி ஒருவர், ஏற்கனவே ஒரு நீதிபதி ஒரு ஆள் இருந்து வடக்கு மாநிலத்தில் மாநசபை இப்படி இது இயங்கினு உங்களுக்கு தெரியும் தானே. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும், நான் தீர்மானிக்க போறேன் இல்லை. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். மக்களுடைய தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனடா இது இந்த போராட்டம், இந்த மாநசபை என்ற இந்த ஒரு சேலஞ்ச் என்றது மக்கள் 100% தங்களை நோக்கி தாங்களே செய்து கொள்ற ஒரு கடைசி முடிவு. சோ இதுல அவர்கள் தெளிவா இருக்கணும். நீதிபதி இளஞ்செழியனா அந்த பக்கம் அல்லது சுமந்திரனா, நீதிபதி இளஞ்செழியனை கொண்டு வர்றது இந்த சைக்கிள் கூட்டமைப்பு. சோ சைக்கிள் இப்போது சங்கோட துண்டு துண்டா உடைஞ்சிட்டு உங்களுக்கு நன்றாவே தெரியும். சோ சங்கு இப்ப யார இறக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்ரீதரன் இப்போது சுமந்திரனோட இப்ப உதாரணத்துக்கு டிஃபமேஷன் வழக்கு விளக்க விடாதுன்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம செய்து கொண்டு சுமந்திரனை கேள்வி கேட்கிறவர் கிளிப்பாராம், இவர் அதுக்கு ஓமண்டு தலையாட்டுவாராம். எனக்கு தெரியல சுமந்திரன் ஐயாக்கு டிஃபமேஷன் சம்பந்தமான நாலேஜுகள் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதாவது டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ 100% பாயிண்ட் அவுட் பண்ணி பட்டு காட்டணும். இப்ப சுமந்திரன் நான் கெட்டவர், சுமந்திரன் அவங்கள இப்ப உதாரணத்துக்கு எங்கே பாராளுமன்றத்தின் கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில் அரசியலமைப்பு குழுவில் இருந்து உங்களை நீக்க சொல்லி சாமர சம்பத் தசநாயக போட்ட வழக்குக்கு பின்னால் இருக்கிறது சுமந்திரனா? ஆம், நாங்க சுமந்திரன் தான் எல்லாம் நினைக்கிறோம்னு சொல்லி அவர் கேட்கின்ற போது, யார் கேட்கின்ற போது, எங்கட அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்கின்ற போது ஆமா 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 ஆமாண்டு வடைக்கும் தேத்தனைக்கும் தலையாட்டின மாதிரி ஸ்ரீதரன் ஐயா தடையாட்டுகின்ற போது டிஃபமேஷன் எனக்கு அது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப சுமந்திரன் தானே இதை தீர்மானிக்கணும். அவருக்கு அடிக்கிறாங்க, அவருக்கு அது டிஃபமேஷன் போடலுமா இல்லையாண்டு. ஆனால் சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு டிஃபமேஷன் போடணும்ன்றத நான் எதிர்பார்க்கல. ஏனென்றால் எனக்கு அப்படியான இந்த வழக்குகளால் ஒருத்தரை நாசமா இருக்கிறதுல எனக்கு எந்த உடன்படிக்கையும் இல்லை. முடிஞ்சால் மக்களுடைய அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டு ரோட்ல நிக்கணும். ஒரு நான் தான் மக்களால கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் உண்டு, சரிதானே? நான் 2 வரைக்கும் யாருக்குமே வழக்கு போட எத்தனை யாரும் வழக்கு போட்டிருக்கலாம், எத்தனை மில்லியன் கேட்டிருக்கலாம், எத்தனை பேர்ட்ட வாயை மூடி இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஓகே, உங்களுடைய கருத்து சுதந்திரம் தாராளமா குளறுங்கள் என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு நேற்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன பேரு டிக்டாக்லயும் குளறையில, யூடியூப்லயும் குளறையில, நான் ஒரு 5 மணித்தியாலம் நோர்வேல இருந்து கதைச்சேன். தொடர்ந்து வாயை விடாம 5 மணித்தியாலம் தொடர்ந்து கதைச்சேன். அவ்வளவுதான். என்னுடைய மக்களுடைய அபிப்பிராயம் தலைவிழா மாறி போயிட்டு என்னுடைய உண்மையான வழி, உண்மையான என்னுடைய போராட்டம் என்னன்றது எல்லாம் பொதுமக்களுக்கு நன்றாகவே விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே புலம்பெயர் நாட்டுல இப்போ ஆஸ்திரேலியாவில், இப்ப நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இல்லைன்னு, ஆனா இன்றைக்கு கூட ஆஸ்திரேலியாவில இருந்து கோல் வந்தது. இப்போது நான் இந்த ட்ரெயின் புக் பண்ணி இருக்கிறது இங்க இருந்து யூரோப்ல இன்னொரு கண்ட்ரிக்கு புக் பண்ணிருக்கேன். 235 யூரோ, 246 யூரோ. அப்ப 246 யூரோ இந்த ட்ரெயினுக்கு புக் பண்றதுக்கு என்னட்ட காசு இல்லை. அப்படி நான் உழைக்கல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நான் திருப்பி பெல்ஜியத்துல போய் ஒரு எம்பியை மீட் பண்ணணும், திருப்பி ஜெர்மனில போய் ஒரு எம்பியை மீட் பண்ணணும். எல்லாம் நான் போறது என்னுடைய தனிப்பட்டதுக்காக இல்லை. என்னுடைய வீடியோவை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொண்டிருக்கிறது காரணம், இந்த வீடியோவை நீங்க பாக்குறதால அல்லது இதை அப்படியே பிளே பண்ணி போட்டு நீங்க சவுண்டை குறைச்சி விட்டுட்டு போனா எனக்கு ஒரு சொட்டு காசு வரும். அந்த காசால இந்த ட்ரெயின் டிக்கெட்களை கட்டுறதுதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லாட்டி ஒருத்தன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. 2வது, இங்க நடக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு அக்குவர் அணிவர உடைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. எனக்கு ஒவ்வொரு ஊடகங்கள்ட்ட போய் 2 குள்ளறிக்கு நிக்கலாது. ஊடகம் தங்களுடைய அஜெண்டாவை தான் செய்யும். இப்போது நானே ஒரு ஊடகம், நானே ஒரு அரசியல்வாதி, நானே ஒரு தலையடி, நானே ஒரு ஆயுத போராளியாக மாறி இருக்கிறேன் இப்ப தமிழ் மக்களுக்காக. தனி ஒருவனால நினைச்சு செய்யலாண்டு ஒன்று இல்லை, நாங்க செய்வோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சோ இப்ப ஆர் நிக்க போயினும் முன்னாள் நீதிபதிகள் இளஞ்செழியன் நிக்க போறார் எனக்கு எதிராக. அதே நேரத்துல சுமந்திரன் நிக்க போறார், கபிலன் நிக்க போறார், அல்லது மற்றது இவர்களுடைய தும்பு தடி யாருன்னு தெரியல. பாப்போம். தும்பு தடி வேற தும்பு தடியும் இல்ல, ஃபேமஸான தும்பு தடியும் இல்ல ஓட் பண்றதுக்கு. சோ இந்த ஒரு விஷயம். அடுத்தது, இதுல எல்லாரும் என்னோட கேட்கிற கேள்வி என்னண்டா, டாக்டர் நீங்கள் உங்களுக்குரிய டீமை கிரியேட் பண்ணிட்டீங்களாண்டு. நான் என்னுடைய டீம் தொடர்பாக இன்னொரு தெளிவான வீடியோ ஒன்றை நான் அறலா போறேன். எல்லா வீடியோவும் உண்டாக்க இல்லாதானே கேட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். சோ இப்போ இவர்களுடைய இந்த டீம், சரிதானே, அதாவது இந்த தும்பு தடிகள், அது யாரா? இளஞ்செழியன், முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன், அவ்வளவுதான். ஆகவே அவர் இனி என்னுடைய அரசியல் எதிரி. ஆனால் கேவலமா விமர்சிக்க மாட்டேன். அவருடைய அங்கவீனங்களை, அவருடைய உடம்புல இருக்கிற அங்கவீனங்களை எல்லாம் விமர்சிக்கிறதுக்கு நான் மற்ற அரசியல்வாதி அல்ல. அவருடைய தனிப்பட்ட வரலாற்றையோ வாழ்க்கையோ, இவருக்கு ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கண்டோ அப்படியெல்லாம் கேவலமா விமர்சிக்க மாட்டேன். ஒரு ஆளை நான் சேலஞ்ச் பண்ணுவேன் என்னுடைய கெப்பாசிட்டியால, அடுத்தவண்ட டிஃபெக்டால இல்லை. அதை வடிவமைலை கொள்ளுங்க. என்னட்ட இருக்கிற கெப்பாசிட்டியால தான் என்னோட முதலமைச்சர் போட்டியில நிக்கிற ஒரு ஆளை நான் சேலஞ்ச் பண்ணுவேனே ஒழிய 10 பேர்கிட்ட கள்ள ப்ரொஃபைல் எழுதி மற்ற அவருக்கு நொண்டி இவருக்கு சொத்தி என்று சொல்லி
எழுத சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் இதில் நேரடியாக விமர்சிக்கிறேன். தன்னுடைய ஹைகோர்ட்ல இருந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போற தன்னுடைய இதையே நேரம் போய் நான் கதைச்சு நான் அவரை பற்றி பாராளுமன்றத்தில் நான் கதைச்சினேன். நான் என்னுடைய கடமையை செய்தேன். நான் பொதுமக்கள் சார்பாக ஒரு நீதிபதி ஒரு ஆளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்தேன். அந்த வீடியோ இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம். அதையும் எடுத்து போய் போடுவினோம், தங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. அது கதைச்சது நான் சரிதானே. அவரோட கோல் பண்ணி கேட்டுனா அவரோட நேர கதைக்க விரும்பல. அவருடைய அசிஸ்டன்ட் தான் கேட்சவர். அவர் பாத்ரூம்ல நிக்கிறாராம். 3 தரம் கோல் பண்ணாவும் பாத்ரூம்ல நிக்கிறாராம். அப்போ மேடம் கேட்கல மற்ற நீதிபதிகள் மற்ற சட்டத்திறனிகள் என்னிட கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் பாராளுமன்றத்தில் அவர் தொடர்பாக கதைச்சிருக்கிறேன். அவருக்கு நீங்கள் அநீதி செய்தீர்கள் கதைச்சிருக்கிறேன். ஆகவே அவரை கொண்டுதான் தமிழரசு கட்சி இப்போது போட போகுது. அது தமிழரசுக்கு கட்சி போடுதா இல்லாட்டி இது சுமந்த இவர் எங்களுடைய இந்த கூட்டணி போடுதா? இந்த கூட்டணி யாரவர் என்னுடைய தும்புதடி சிறிதரன் கூட்டணி போடுகிறதா என்றது தொடர்பாக காலம்தான் தீர்மானிக்கும். சோ எது எப்படியோ இப்போது ஒரு பலத்த மாகாண சபையில பலத்த ஒரு தேர்தல் போட்டி ஒன்று களமிறக்கப்பட்டிருக்கிறது. இனி மக்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு யார் வேணும் என்று. ஆனால் இந்த முறை திருப்ப சொல்றேன் தெளிவா, இந்த மாகாண சபை தேர்தலில் மக்கள் நான் வேண்டாம் என்று சொல்லும் போது அரசியலிருந்து நான் முழுசாக போயிடுவேன். அது எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். அதுக்கு பிறகு நின்று அரசியல் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அரசியல் தொழில் இல்லை. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாத். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்ட
தலைவனின் பிள்ளை நீ